இப்போ வந்து நம்ம அகர் அகர் யூஸ் பண்ணி நம்ம வந்து புட்டிங் செய்யலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு அகர் அகர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இதுவாகட்டும். நான் வந்து இது கூட வந்து தர்பூசணி போட போகிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு உடனே மெல்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து இதை முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ நல்லா அதுக்கு எல்லாமே கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை கொட்டிக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கரைஞ்சிட்டோம் சர்க்கரை. ஒரு 2 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றிட்டோம். நம்ம இது கூடயே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுறேன். சும்மா கலருக்காக, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நான் வந்து தர்பூசணி இருக்குது, தர்பூசணி போடுறேன். போட்டு நல்லா செட் ஆகட்டும். ஒரு 2 ஹவர் கிட்ட ஃப்ரீசரில் வைங்க. இப்போ ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ கட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் கட் பண்ணிடலாம்.